நம்ம சேலை நீங்க போயிட்டே வாங்க சொல்லுங்க ஏதாச்சும். வெளியில் தானா? உள்ள அலோடு இல்லையா? தெரியல. ஜாஃபராக்கா ஜாஃபராக்கா எங்க பாருங்க. இல்ல எல்லாமே வெளியே தான். வெளியே மட்டும்தான். வெளியே இல்லைங்க. யார் சொல்லுவா? கொஞ்சம் சாமி கொஞ்சம் வெளியிருங்க சாமி. காலையில் 9 மணிக்கு போயிருப்பாங்க. 3 மணிக்கு அனுப்புவாங்க. அது அப்படியே கட்டிக்கணும்னா வெளியே தான் இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? முதல்ல சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வெளியே இருந்து நீங்க தாராளமா பண்ணி உங்களோட கோரிக்கை சொல்லுங்க. உங்க கோரிக்கை எல்லா வயலாம் போவோம். அதுதான் கேட்டுக்கு வெளியே நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியே பேசுங்கப்பா. சாச்சிங்க மறுச்சா வாங்க. சரி வந்தாரா நீங்க நம்ம பெர்மிஷன் கொடுத்துக்கலாம் உள்ள வர வரைக்கும். அப்படியா? நல்லா தெளிவா சொல்றேன். தெளிவா கேட்கணும். பயணிகள் போகலாம், ஏற்றி விடுறவங்க போகலாம். போராட்டம் பண்றவங்க வெளியில இருக்கணுமா? ஆர்ப்பாட்டம் பண்றவங்க கண்டன ஆர்ப்பாட்டம். ஏன்னா வாய்ப்பு பொண்ணே இல்லை. இடையில நல்லவன் போடுறதுனா முஸ்லீம்களுக்கு உள்ள இடம். அதனால மெயின் ஜும்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அன்னைக்கு வச்சதே. இந்த பேர் கண்டனம் எழுதி எல்லாம் கைது போட்டு போங்க. அடுத்த வாரம் மாற்றிடலாம். மாத்திரன்னா மலையிட வைப்போம். என்ன வேலை? உனக்கு தான் ஆமா அதுக்குதான் அங்க நின்று சொல்லுங்க கேட்டுக்கலாம். சரி நீங்க அங்கிட்ட கேட்டுக்கிட்ட வெளியில போயிருங்க. இந்த வெளியில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நான் தான் வரேன்.
இன்ஷா அல்லாஹ் இரவு நாடினால் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய செயல்கள் பயணிகள் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தாம்பரம் செங்கோட்டை ரயிலை நமதோரில் நிற்காததை கண்டித்து அன்புடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இரவு நாடினால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் வருகை தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்து தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய சோதர்கள் கைநிலைய வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வாங்க வாங்க வாங்க. ஏன் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் தாம்பரம் செங்கோட்டை ரயில் நமதோரில் நிற்காததை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் இளைஞர்களும் அனைவரும் வருகை தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்து தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இரவு நாடினால் இன்னும் சிறிது நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் ரயில் நிலையம் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும். இரவு நாடினால் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரயில் நிலையம் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்து தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நமது நலசங்க பேரவைத் தலைவர் ஹாஜி கிரியேட்டிவிட்டி அதிரை மன்சூர் அனைத்து செயல்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இரவு நாடினால் இன்னும் சிறிது நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. கொஞ்சம் வந்து சேர்ந்து நில்லுங்க, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு நிறை பெரியோர்களே, இளைஞர்களே, தொழில்மிக்க அனைவர்களையும் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இந்த மண்ணின், இந்த மக்களின் உரிமையை கேட்பதற்காக, நம்முடைய குரலை ஒலிப்பதற்காக நாம் இங்கு அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த ஊர் அதிராம்பட்டினம் எந்த வகையிலும் செலக்டர் அல்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அமைக்கப்பட்டு இந்த ரயில்கள் அனைத்தும் இங்கு நின்று செல்வதற்கு இதற்கும் பொருத்தமற்ற தன்மை எதுவுமே இல்லை என்பதை அண்மையில் எங்கள் தலைவர் காதர் பைதி இந்த விவரத்தை சொல்வது அவர்கள் மிகவும் மனம் வேதனைந்து
இந்த மாதிரி சந்தர்ப்பம் பொருத்தம் என்பதற்கு சில காரணங்களாக நாம் சிலதை நினைவு கூறலாம். அன்புடனை தோழர்களே, இவ்வூர் அடிப்படை வசதி, இந்த ஊருக்கு அடிப்படை வசதி என்ன? இங்கிருந்து மாணவர்கள் கல்வி கற்க அதனால இந்த அடிப்படை வசதி அது அவசியம் என்பதை நான் இங்கு பதிய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவ்வூரில் இருந்து மற்றும் பிற மாநிலங்களுக்கும் செல்ல நிறைவேற்கிறார்கள். அதனால் அவர்கள் கோரிக்கைகள் இருந்தாலும் உள்ளத்தில் நலனை அன்பர் தோழர் சி பழனிசாமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பொதுமக்களே, கையில் எடுத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தொடர்ந்து இந்த பாதுகாக்க வேண்டும் என்றும் கிடைக்கிறது. அதற்கு பின்னால் அந்த போராட்டங்களுக்கு பின்னால் ஒன்றிய அரசு, ஆனால் இது நம்முடைய அகிலவாழ் மக்களுக்கு சரியான மாதத்து என்று சரியாக தொடர்ந்து 2 வயதில் இருந்தாலும் கூட நம்முடைய மக்களை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. காரணம், இன்றைக்கு இந்த நேரத்தில் சென்று இரவு நம்முடைய மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என்று இந்திய அரசிடமும் நம்முடைய உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த போராட்டத்தை
கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அதிகமான வணிகத்தில் இருந்தாலும் இன்றைக்கு வணிகம் செய்கிறார்கள். படிப்பாக இருந்தாலும் பல்வேறு குடும்பங்களோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு இந்த ஊரிலிருந்து சரியான ரயில் பயணம் வேண்டும். காரணம், நமக்கு தொடர்ந்து இந்த ஊரிலிருந்து சென்ற கம்பன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடியிலிருந்து சென்னை சென்றது. அந்த ட்ரெயினை மீண்டும் இயக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிறார். அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மத்திய அரசையும் நம்முடைய மதுரைக்கு இந்த பகுதியாக இயக்க வேண்டும் என்றும் இப்பொழுதும் சென்ற நம்முடைய காரைக்குடி மயிலாடுதுறை பயணிகளையும் இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதோடு சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து செல்கின்ற ட்ரெயினுக்கு இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை செய்தால்தான் நம்முடைய தேவை நிறைவு செய்யப்படும். எனவே நிச்சயமாக வருகின்ற காலங்களில் காரைக்குடியிலிருந்து செல்கின்ற கம்பன் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலிருந்து மதுரை செல்வதற்கும் நிச்சயமாக ஏற்பாடு செய்து தருவதாகவும் அதற்கான அதிகாரிகளை சென்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசு அதை செய்து கொடுத்தால் இந்த ஒன்றிய அரசை நாம் தூக்கிலிருந்து விரைவில் மாற்று ஏற்பாடு செய்து இந்த பணியை நிச்சயமாக செய்து தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஏற்பாடு செய்த நம்முடைய ஜாபர் ஆக்கா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மக்கள் ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு ரயில்வேத்துறையை நிறுத்தம் செய் அதிகாரத்திற்கு வஞ்சிக்காதே அதெல்லாம் மட்டும் மக்களே வஞ்சிக்காதே தினசரி கம்பன் விரைவில் ரயிலை இயக்கிடு அனைத்து ரயில்களின் மத்திய அரசு கண்டிக்கின்றோம். ரயில் நிறுத்தாததை கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தொடர்ந்து பொறுப்பேற்ற தலைவர் அவர்களுக்கும் அதற்காக எனக்கு முன்னே பேசி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார் இந்த பகுதியுடைய நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற என்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்த பக்கீர்சாமி உள்ளிட்ட மற்றும் இந்த பகுதியிலுள்ள அனைத்து கட்சி பிரமுகர்கள், அனைத்து மக்கள் போன்ற அத்தனை பேருக்கும், நகரமன்ற உறுப்பினர் ராஜாமதி உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டம் என்பது இந்த வெயிலில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய அவசியத்தை நாம் பொருட்படுத்தியாக வேண்டும். மக்களுக்காக மக்களாட்சி என்று சொல்லுகின்றதை தவிர மக்களுடைய கோரிக்கைகளை. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு 10 நிமிடம் அல்லாவுக்காக நன்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் கலந்து செல்ல வேண்டாம். இன்னொரு 10 நிமிடம். அதனால இந்த பகுதி மக்களுடைய நலனை கருதி இந்த அரசாங்கமானது
மக்களுடைய சேவையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ரயிலை அவசியம் இந்த பகுதியில் நிறுத்தி அதை செலுத்தக்கூடிய ஏற்பாட்டை மத்திய அரசாங்கமும் ரயில்வே துறையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். காரணம், அதிராம்பட்டினம் என்பது தஞ்சை மாவட்டத்திலேயே ஒரு பெரிய வர்த்தக தலம். அது மட்டுமல்ல, 1972 நான் இந்த கல்லூரியில் படிக்கின்ற போது பல பகுதியிலிருந்து பல தாலுகா பல மாவட்டங்களிலிருந்து இந்த கல்லூரியில் துணைந்து மூலமாக இருந்து படித்த மாணவர்கள் நிறையான பேரு பல பல பெரிய உத்தியோகங்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்லூரி அமைந்த இந்த ஆதரவில் ரயில்வே நிலையம் இருக்கும் மக்களுக்கு பயன்படவில்லை என்று சொல்லுகிறது வேதனைக்குரியா இருக்கிறது. இந்த வெயிலில் போராடினால் அதை பெற வேண்டுமா என்பதை நிறுத்தி பார்க்கின்ற போது கேள்விக்குத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையை மனதில் கொண்டு ரயில்வே துறையும் மத்திய அரசும் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நிறைவேற்ற காலதாமதம் ஆகிறதானால் இந்த போராட்டம் வேறு விதத்தில் வெடிக்கை உள்ளதை இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் உறுதியாக நிற்போம். இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் சகோதரர் பிச்சை அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தினுடைய கதாநாயகன் மரியாதைக்குரிய ஜவஹர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முஸ்லிம் லீக்கின் நண்பர்களே, அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மற்றும் இந்த ஆதராமண்டலத்தினுடைய ரயில்வே பிரச்சனைக்காக இந்த மதியம் உணவை புறக்கணித்து நிற்கின்ற அனைவரையும் முதற்கண் வணங்கி இந்த ஆர்ப்பாட்டம் செங்கோட்டை செங்கோட்டை ரயில் நிறுத்தம் இங்கே நிறுத்தப்படாமல் புறக்கணிப்பதை கண்டித்து நடக்கின்றது. கிட்டத்தட்ட ஓரளவு முன்னணியில் இருக்கின்ற அரசியல் கட்சி அனைத்தும் ரயில் நிற்பது நிற்காமல் போவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அதிராமண்டத்தை பொறுத்தவரை அதிராமண்டம் இந்த ரயில்வே மார்க்கம் முதலில் உருவாக்கப்பட்டது அதிராமண்டம் மலக்காடு பகுதியில் இருக்கின்ற உப்புகளை ஏற்றுமதி செய்வதற்காக வணிக நோக்கத்தோடு தான் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட பாதை. எந்த ஊருக்காக ரயில் வந்ததோ தண்டவாளம் அமைக்கப்பட்ட அந்த ஊரில் ரயில் நிறுத்தம் இல்லை என்றால் இதோட ஒரு மோசமான செயல் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நிற்க வேண்டிய ரயில் முத்துப்பேட்டையில் நிறுத்துகிறார்கள். முத்துப்பேட்டையில் எர்ணாகுளமோ இதோ போது சென்ற செகந்திராபாத்தில் நிற்பதில்லை. அங்க காரைக்குடி திருவாரூர் காரைக்குடி ராஜேந்திர ரயில் மட்டும்தான் நிற்கின்றது. ஆனால் சில கடைசி நேரத்தில் சென்ற சூழ்ச்சியினால் தான் அந்த ரயில் முத்துப்பேட்டையில் நின்றது. அது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். மத்தியில் ஆளுநர்கள் எங்கள் கூட்டணி கட்சியில் கூட்டணி என்பது எங்கள் தோழில் கிடைக்கிற துண்டு. அதாமன்ற மரியாதைக்காண்டி அந்த துண்டையும் தூக்கி வீசுவோம். பாரதிய ஜனதாவுடைய சூழ்ச்சியில் தான் இது முத்துப்பேட்டையில் அந்த ரயில் நிற்கப்பட்டிருக்கின்றது. அவரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு மாற்று கருத்துக்கள் எங்களுக்குள் இருந்தாலும் இந்த ஊர் நன்மைக்காண்டி கூடி நிற்கிறோம் என்றால் இந்த ஊருடைய இலக்க இது ஒண்ணுமில்லை. நம்மை பொறுத்தவரை அதாமண்ண தொகுதியை இழந்து பட்டுவடை தொகுதியா போச்சு. அது அந்த காலத்தில் இருந்தவர்கள் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாதனாலே போயிட்டு இப்படி ஒவ்வொன்றையா இறந்துட்டு நம்ம போகணுங்கிற தேவை நமக்கு இல்லை. ஆகவே தாமர செங்கோட்டையர்கள் அதாமண்ணத்தில் நிற்பது மட்டுமின்றி சோழனுடைய இணைப்பு ரயிலான மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் 2022 அக்டோபரிலேயே நிறுத்துவதாக ரயில்வே வாரிய ஒப்புதல் அளித்து டெல்லிக்கு அனுப்பிய பேப்பர் இன்னும் திரும்பியே வரவில்லை. 2023 அக்டோபரா வந்துடுச்சு. ஆனா இதுவரையும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வரல. போன வாரம் வந்த புதிய ரயில்வே பட்டியலையும் காரைக்குடி மயிலாடுதுறை சோழன் இணைப்பு ரயில் பட்டியல் வரவில்லை. இதுபோல் தேவைப்பட்டால் பல்வேறு போராட்டங்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதங்களை கடந்து நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஊர் நன்மைக்காக போராடி பல்வேறு நிறுத்தங்கள் ரயில் நிறுத்தங்களையும் பல புதிய வகை ரயில்களையும் கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை செய்வோம் என்று கூறி அனைவருடைய பசங்களையும் கருத்தில் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் கண்டனரை நிகழ்த்துவார்கள். பக்கீர்சாமி அவர்கள் கண்டனரை நிகழ்த்துவார்கள். நம்முடைய பகுதி மக்களுடைய தேவையை கருதி
நல்ல நேரத்தில் கேளா காது உடைத்திருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு, குறிப்பாக நம்முடைய பிரதமர் மோடிக்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் எம்.கே.சி. அகமது அலி சாபர் அவர்களே, எனக்கு முன்னால் நம்முடைய கோரிக்கைகளை விளக்கி இங்கே பேசியிருக்கக்கூடிய அதிராம்பட்டின நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர், நல்ல கருத்துக்களை இருந்தாலும் மக்கள் தேவைக்காக நாங்கள் சேர்ந்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய தலைமைக்கும் இந்த கருத்தை இருக்கக்கூடிய தம்பி நகர அதிமுகவினுடைய செயலாளர் நிச்சய அவர்களே, எங்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் கரம்பயம் தோழர் கலிபெருமான் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிராம்பட்டினம் நகரத்தினுடைய செயலாளர் தோழர் அவர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் பெரியவர்களே, அனைவரையும் நான் சொல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான வெயிலே இதுல ஒரு கொடுமையான விற்கக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய தேவைக்கு நாம் இன்றைக்கு போராட வேண்டிய அவசியம் இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த தம்பி பிச்சை அவர்கள் சொன்னதை போல இது வெள்ளக்கார காலத்தில் போடப்பட்ட சாலை, வெள்ளக்காரன் நம்முடைய செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டுவதற்காக போடப்பட்ட சாலை, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று போடவில்லை. எனவே இன்னைக்கு அதே வெள்ளக்காரன் கையாண்ட பாதையை மக்களுக்கு நல்லது செய்யாமல் வேற ஏதாவது தனியார்கிட்ட விலை வித்துடலாமான்னு சொல்லி மோடி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு 500 ரயிலை போல வித்துட்டாரு. 500 ரயில் நாம் சேர்த்து வைத்திருந்த ரயில்களை வித்திருக்கிறாரு. இப்ப அதிராம்பட்டினம் நகரத்தை பொறுத்தவரையில ஒரு பழமைமிக்க நகரம், உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற நகரம், நம்முடைய பெரிய 100 ஆண்டு தொடப்போகின்ற கல்லூரி இருக்கக்கூடிய நகரம். இதுக்கு அவசியம் போக்குவரத்து வசதி மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும். ஆனால் மோடி அரசாங்கம் இருப்பதையே குறைக்கிறாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துல இங்கதான் ரயில் வந்து ஏற்போம். காரணம், நம்ம பட்டுக்கோட்டையிலிருந்து ரயில் புறப்பட்டுச்சுன்னா தொக்காளி காட்டுல நிக்கி, அதான் நம்மளுக்கு கேட்டுன்னு சொல்றது, ஒரு 5 கிலோமீட்டர் தான் காட்டுல நிக்கி. அதுல இருந்து அதிராம்பட்டினம் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் இங்க நிக்கி. இங்க இருந்து மராக்காடு ஒரு 3-4 கிலோமீட்டர் அங்க நிக்கி. அதுல இருந்து சுந்தரம் ஒரு 2 கிலோமீட்டர் அங்க நிக்கி. சுந்தரத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முத்துப்பேட்டை நிக்கி. இப்படி அந்த காலத்திலே மக்கள் தொகை அதிகம் இல்லாத காலத்தில் இந்த போக்குவரத்து இந்த வசதி செஞ்சு கொடுத்த அரசுகள், ஆனா இப்ப வந்திருக்கிறவர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்களா? நமக்கு வேலை செய்யல. இந்த வெயில் அளிக்கக்கூடிய மக்களுக்கோ உழைச்சி சாப்பிடக்கூடிய மக்களுக்கோ 140 கோடி மக்களை கொண்டிருக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு 250 குடும்பத்திற்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. வெறும் 250 குடும்பத்துக்கு ஓட்டு நம்ம போடணும். 5 ஆண்டு வாரம் அவங்களுக்கு ஆட்சி நடத்துவாங்க. அதான் இப்ப சந்தி சிரிக்கிறதுனால ஒரு வாரமா பத்திரிகைலாம் பார்த்தீங்களா, செய்தி பார்த்தீங்களா, இந்திய கூட்டணி உருவாகி எவ்வளவு பெரிய மோசடி ஊழல் இந்த ஆடு செஞ்சிருக்காருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. எனவேதான் இந்த ரயில் வரணும். அனைத்து ரயிலும் தினசரி இயக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான பாதை. இந்த பாதையில அனைத்து ரயிலிலும் நிற்கப்பட வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உணர்கிறது. உங்களோடு நாங்கள் சேர்ந்திருந்த அனைத்து விதமான இயக்கங்களிலும் நாங்கள் இந்த தோழர்களும் நாங்களும் பங்கெடுப்போம் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இதை விட வேற நெட்டு கூட பல பேர் கேட்டாங்க, ரயிலே மறைச்சா என்னன்னு கேட்டாங்க. அது கூட வரும். குட்ட குளிரவனு மடையன் குற்றவனு மடையன் சொன்ன மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஆக நம்ம ரயில் இதை நிப்பாட்ட மாட்டேன்னு கூட சொல்லலாம். இது பிஜேபியினுடைய RSS சதி வேலையில இதே இல்லை. இது யாரும் மறந்துடாதீங்க. அதிராம்பட்டினத்துல ரயில் நிற்க வேண்டாம்னு சொன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அந்த பின்னணியை தந்தை குலசேகரன் சொன்னதை போல இது போன்ற மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய, மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செல்லக்கூடிய இந்த அரசை நாம் விரைவிலே தூக்கி எறிய வேண்டும். ஒரு 6-7 மாதம் தான் இருக்கு. அதுக்கான முயற்சியிலே அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் எப்படிப்பட்ட கலவரங்கள், இங்கே கலவரத்தை உருவாக்க முடியாது பார்த்துட்டு இருக்காங்க. இந்து முஸ்லீம் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம நாட்டு பிரதமர் சொல்லுவாரு, இப்ப நம்ம நாடு சந்தி சிரிக்குது. உலக நாடு பூரா இன்னைக்கு காரி துப்புறான். இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து காரி துப்புறாங்க. மணிப்பூர்ல 3 மாதமா நடந்துகிட்டு கலவரம் சாதாரண கிடையாது.
ஏன் இந்த ரயிலுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். நமக்கு இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. அனைத்து ரயில்களும் நின்று போன இடத்துல இப்ப என்ன ஒரு குறைக்க போறாங்க? கிட்டத்தட்ட 450 ரயிலை விட்டு முடிச்சாச்சு. நம்முடைய சொத்து பணத்தில் போடப்பட்ட தண்டவாளங்கள், நம்முடைய சொத்து பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், இதெல்லாம் தனியார் அவருடைய கூட்டாளி எடுத்து விட்டு இருக்காரு. விமானத்தை அந்த விட்டுட்டாரு, விமானமே கிடையாது. இப்ப எல்லா சொத்துக்களும் பொது சொத்துக்களும் விற்கக்கூடிய கொடுமையான அதானி போன்ற நபர்கள் தான் அவருக்கு கூட்டாளி இருப்பாங்க. ஆகவே இந்த அரசியலாவது சிந்திக்கணும். இது ஒரு வெயில் நேரம் போதும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதிப்புமிக்க முன்னாள் அமைச்சர் அவர்களும், அதே போல நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் செல்வராஜ் அவர்களும், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த அந்த திருநாகரசு அவர்களும் இவர்களெல்லாம் கூட இதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கவனம் செலுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ஊர்ல ரயில் நின்றுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எனக்கு முன்னாடி சில பேர் பேசுவதை போல ரயிலே மறைக்கலாமா அல்லது அதுக்கான சாரமடிகள் பண்ணலாமாங்கிறது இப்போது முதல் நடவடிக்கையா நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. நம்ம பேசுறதை எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு அவங்க பொறுப்போடு சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். மத்திய அரசுக்கும் நம்முடைய மாநில அரசுக்கும் இந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை, இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பொறுப்போடு அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நேரத்தில் ஒரு கூட்டத்தின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய இந்த வெயிலில் நிற்கக்கூடிய மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் பொறுப்போடு இந்த காரியத்தை சொல்ல வேண்டும், அனைத்தவர்களும் நிற்க வேண்டும். இல்லை என்றால் தோழர் கலிபெருமாள் சொன்னதை போல அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களுடைய தோழர்களும் மற்றவர்களும் தயாராவார்கள். அகராம்பட்ட நகரமுக்கு தயாராவார்கள். எனவே அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசும் இந்த ரயில்வே துறைதான். எனவேதான் இன்றைக்கு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்னைக்கு நம்ம நாடு சொல்லும் போது சொன்னேன், நம்ம நாட்டுக்கு நம்ம சம்பந்தம் கிடையாது சொன்னேன். இப்ப அவர் எப்படிப்பட்ட கலவரத்தை நான் வரும்போது ஒரு செய்தி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சம்பந்தம் இருந்தாலும் பகதூர் ஷா என்ற ஒரு மன்னர் கேள்விப்பட்டிருப்பே, படிச்சிருப்பே, சின்ன பையனுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் 1857 இந்த தேசத்தில் விடுதலைக்காக பாடுபட்ட அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு ரங்கூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் ஒரு இஸ்லாமியர். ரங்கூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த சிறைக்கு அந்த வெள்ளக்கார அதிகாரி ஒரு தட்டிலே ஒரு துணியை போட்டு மூடி, உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்க பார் என்று சொல்கிறார். அவர் ஜெயிலில் அந்த துணியை தூக்கி திறந்து பார்த்தால் அவருடைய மகன் 2 பேரையும் சுட்டு தலை துண்டிக்கப்பட்ட அந்த தலை 2 பேரும் கொண்டு காட்டுறான். எனவே அப்படி அவர் சொன்னாரு, என்ன நீ ஆச்சரியப்படலையா வேகப்படலையான்னு கேட்டான் வெள்ளக்காரன். அது சொன்னாரு, இந்த தேசத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய தியாகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் மகன் 2 பேரும் இழந்தாலும் என்னை துரத்தி அடிப்பதுதான் என்னுடைய வேலை என்று அந்த சிறையில் சொல்லுகிறார். அவ்வளவு தைரியம் மிக்க மிகப்பெரும் போராட்டத்தை நடத்திய அவங்களுக்கு சொந்தம் போடுறாங்க. நான் இந்த கூட்டத்தில் அதிகமா சொல்லலைன்னா கூட வேற கூட்டங்கள் இந்த கூட்டங்களை நான் சொல்லுவோம். ஆனா இந்த கூட்டத்தில் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால சொல்லணும்னு ஒரு கருத்தை பதிவு பண்றேன். அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த அரசை நாம் எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதற்கான காலம் வந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் நமக்கு அனைத்து வசதிகளும், போக்குவரத்து வசதிகளும், இந்த ரயில் எல்லாம் நிற்கக்கூடிய நிலைமையும், ரயில்வே என்பது நம்மால் உருவாக்கப்பட்ட சொத்து, கோடிக்கணக்கான ரூபாய்களை நம்முடைய வருமானத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மற்ற ஒரு தனி நபர்களிடத்தில் ஒப்பதற்கான நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அதையும் எதிர்த்து நாம் நம்முடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும். போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கின்ற அரசு தான் மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு, உங்களோடு நாங்களும் சேர்ந்து கடந்த காலங்களில் குடியிருப்பு பிரச்சனைக்காக, அதேபோல குடிநீருக்காக இந்த அதிலே பேருந்து நிலையத்திலே பள்ளம் படுகொடியாக கிடந்த சாலையை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே போல இந்த ரயில்வேக்கும் ரயில் இங்கே தொடர்ந்து நிற்க வேண்டும், நாங்கள் உங்களோடு சேர்ந்து நடத்துவோம் என்று தெரிவித்து இந்த தேசியம் பெறுவதோடு தாமல் வந்திருக்கக்கூடிய நன்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த ஓடுகிற ரயிலை நிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கும் எங்களது அருமை சேவை நல்வாழ்வு தலைவர் ஹாஜி அகமது அலி சாபர் அவர்கள் ஒரு 2 நிமிடம் உரையாற்றுவார்கள்.
மற்றும் அன்புள்ள காவல்துறை அவர்களுக்கும் உங்களை சார்ந்த நாங்கள் நண்பனாக இருக்க எங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். இதுபோது எங்களை கொண்டு இந்த வெயிலில் நிறுத்திட்டு நீங்கள் என நிற்கிறீர்கள். காரணம் எப்போதும் வெயிலில் நின்றவர்கள் நீங்கள், அதான் காரணம், வேற ஒன்றுமில்லை. இந்த ஓடக்குள்ள வண்டி யாரோ சந்தேகமாக தெரிந்த வண்டியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாஸ் ஆஃப்லாம் எங்களுக்கு புரியாது. மனிதர்களை கலந்து 3 வண்டிகள், மனோரா எக்ஸ்பிரஸ், கம்பன் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம், இந்த 3 நிறுத்தினால் போதும். நாங்கள் மீனவர்கள், சிறு சிறு வியாபாரிகள் எங்களுடைய பொறுப்பை பல்லடி போட்டுள்ளார்கள். மாண்புமிகு ரயில்வே அமைச்சர்களுக்கும் இந்த ஜிஆர்எம் அவர்களுக்கும் சென்னையில் உள்ள டாக்டர் அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை வருகிறேன். இன்னும் ஒரு மாதம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த வந்தே வேண்டாம். ஒன்றாம் தேதி எந்த அறிவிப்பும் இன்றி யாரும் விலை கேட்காமல் திருச்சியில் உண்ணாவிரதம் ஆரம்பிப்போம். உண்ணாவிரதம் நிச்சயமாக இருப்போம். தமிழ்லையும் ஆரம்பிப்போம். எல்லா விஷயம் செலவு தான் செய்யும். செய்யப்படும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனுக்கான ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு நிறுத்தம் செய், நிறுத்தம் செய். அதிராம்பட்டினத்தில் அனைத்து ரயிலையும் நிறுத்தம் செய். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, அதிராம்பட்டினம் பகுதி மக்களை வஞ்சிக்காதே. இயக்கிடு, இயக்கிடு, தினசரி கம்பன் விரைவு ரயிலை இயக்கிடு. இயக்கிடு, இயக்கிடு, அனைத்து ரயில்களையும் அதிராமத்தில் இயக்கிடு. மத்திய அரசு, மோடி அரசு கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் இத்ரிஸ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதிராம்பட்டினம் நல்வாழ்வு பேரவையின் சார்பாக அதிராம்பட்டினம் ரயில் நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை அகமது அலி ஜாஃபர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அதிராம்பட்டினம் நல்வாழ்வு பேரவை நிர்வாகி மற்றும் அனைத்து ஜமாத்தாரர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய இந்திய முஸ்லிம் லீக்கின் பொருளாளர் அப்துல்லா அவர்களுக்கும் கண்டன உரையாற்றி தோழர் பக்கிரிசாமி மாவட்ட செயலாளர் சிபிஐ அவர்களுக்கும் தோழர் ஏ கனிய பெருமாள் மாவட்ட நிர்வாக குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அவர்களுக்கும் அதிராம்பட்டினம் நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் ராமகுலசேகரன் அவர்களுக்கும் அதிராம்பட்டினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் பிச்சை அவர்களுக்கும் துணை செயலாளர் முகமது தமீம் அவர்களுக்கும் அதிராம்பட்டினம் பாதுகாப்பு வழங்கிய அதிராம்பட்டினம் காவல்துறையினர்களுக்கும் பட்டுக்கோட்டை ரயில்வே காவல்துறையினர் அவர்களுக்கும் திருவாரூர் உறுப்பு பாதை காவல்துறை அவர்களுக்கும் அதிராம்பட்டினம் வர்த்தக சங்கத்தினர்களுக்கும் அதிராம்பட்டினம் ஊடகத்துறையினர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் மற்றும் வியாபார பெருமக்கள் அனைவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே பங்கு பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அதிரை நல்வாழ்வு பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம செயலே போயிட்டு நம்ம Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new